மக்களே, நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் லெனின் கட்சியின் சார்பாக 3 நட்சத்திர கொடி சின்னத்தில் போட்டியிடும் மதர்சன் தொழிற்சாலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளி தோழர் மு தமிழரசன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பிரச்சாரத்திற்கு மேற்கொண்டுள்ளோம். இந்த நிலையில் இந்த ஸ்ரீபெரும்பூர் பகுதியில் பொதுக்கூட்டம், அதாவது பரப்புரை கூட்டத்திற்கு வந்திருக்கோம். அனைத்து தொழிற்சாலை ராயல் என்ஃபீல்டு, நிசான், மதர்சன், சான்மீனா, உண்டாய் மற்றும் சிபிஎம்எல் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் வருக என வரவேற்கிறேன். அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கல்லூரியிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். கல்லூரி படிக்கும்போதே இவர் காங்கிரஸ் சார்ந்தவர்கள், இவர் திராவிட கொள்கை சார்ந்தவர்கள் அப்படின்னு பிரிவினையாக அங்கே வந்து இளைஞர்களை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு வயதான அரசியல்வாதிகளாக ஒரு வலுவான ஆலமரமாக நிற்கிறார்கள். அதெல்லாம் ஒழித்து கட்டிட்டு இன்னைக்கு டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் மட்டும்தான் இப்போ அது மாதிரி வளர்க்குறாங்க அந்த கலாச்சாரத்தை. இன்னைக்கு கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு பழைய படித்த ஞாபகம் இருக்கிறது. ஒரு அரசியலில் உங்களை போன்ற ஒரு இளைஞர்கள் ஈடுபடுத்துவது ரொம்ப ரொம்ப கடினமான சூழ்நிலை. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் சிந்திக்க கூட இல்லாமல் மது பழக்கத்திற்கும் கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமையாகி எதிர்காலத்தினுடைய கேள்விக்குறியில் சுருங்கி போயிடுறாங்க. அந்த அடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஸ்ரீபெரும்புதூரில் 2600 தொழிற்சாலைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபா ஜிஎஸ்டி கட்டுறோம் இந்த பகுதியில். அப்படின்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் நகரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்கள் இருக்குது, கனடா சார்ந்த நிறுவனங்கள் இருக்கிறாங்க, ஜப்பான் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கிறாங்க, சீனா சார்ந்த நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நகரம் ஒரு பன்முக தோற்றம் கொண்ட நகரமாக இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு எல்லா வசதிகளும், மெயினாக பொல்யூஷன். இந்த பக்கம் பைக்கில் வந்து போகும்போது மாஸ்க் இல்லாமல் போக முடியல. இதெல்லாம் மனதில் வைத்து தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து இந்த பகுதிக்கு தொழிற்சாலையில் பணிபுரிந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில் நாம் சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு நாம் எல்லாம் 8 மணி நேரம் பணியை முடித்துவிட்டு இந்த பகுதியிலே ஒரு இளம் தொழிலாளி, 30 வயதுக்கு குறைப்பட்ட ஒரு இளம் தொழிலாளியாக வேட்பாளரை நிற்க வேண்டும். அதற்காக என்ன செலவேனாலும் அந்தந்த நிறுவனத்தில் பணிபுரிய தொழிலாளியிடம் நிதி வசூல் செய்து பார்ப்போம் என்ற முடிவு எடுத்து இப்போ வேட்பாளராக நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இந்த மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படின்னு கேட்டால், கடந்த 2025ஆம் ஆண்டு தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் எனக்கு ஒப்பந்த முறை ஒழிச்சு கட்டணும், நான் மாநகராட்சி ஊழியர் ஆகணும் அப்படின்னு போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 165 நாள் போராட்டம் பண்ணாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது. அவங்க பண்ணாத போராட்டமே கிடையாது. கடல்ல இறங்கினாங்க, லாஸ்ட்ல சுடுகாட்டிலையும் நின்னாங்க, வெற்றி பெற்றார்கள். அப்பேற்பட்ட ஒப்பந்த ஒடுக்குமுறைக்கு ஆளான தொழிலாளர்களை கூட நின்று வழி நடத்தி இன்னைக்கு சக்சஸ் பண்ணி அவங்களுக்கு மீண்டும் வேலைக்கு போய் 2 மாதம் 3 மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அதே அடிப்படையில் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி திராவிடிகளோட கூட்டணி கிடையாது. தமிழ்நாட்டில் 13 இடங்கள் நிற்கிறாங்க, அதில் ஸ்ரீபெரும்புதூரில் நிற்கிறோம். அப்படி நிற்கும் போது இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் படித்த இளைஞர்களுக்கு, குடும்பத்தில் ஒருவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக நாங்கள் நிற்போம், சட்டசபையில் பேசுவோம். இந்த பக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மேல்கல்வி படித்த உயர்நிலை கல்வி படித்த அனைத்துவங்களுக்கும் ஒரு தொழில் பூங்கா உருவாக்கி அதில் அவங்களுக்கு போர்ட்ஸு, ஜேஇ, நீட்டு போன்ற கோச்சிங் கொடுக்கறதுக்கு தொழில் பூங்கா அமைக்க நாங்கள் குரல் கொடுப்போம். அனைவருக்கும் இந்த ஒப்பந்த முறையை ஒழித்து கட்டுறதுக்கு முன்னணிப்போம், பயிற்சியாளரை ஒழித்து கட்டுறதுக்கு முன்னணிப்போம். இதெல்லாம் முன்னிறுத்தி தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் மு தமிழரசனை முன்னிறுத்தி இருக்கோம். இப்படிப்பட்ட எல்லா இடத்துலையும்
வேட்பாளர் தமிழரசனை வந்து முன்னிறுத்தி எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தோழர் தமிழரசனுக்கு உங்களுக்கு பெரும் ஆதரவோடு சட்டசபையில் நம்மளுடைய கோரிக்கையை ஒழிக்க உங்களோட ஆதரவு கேட்டு இன்னைக்கு பரப்புரை மேண்டு கொண்டிருக்கோம். மேற்கண்டு இன்று 3 நாள் இருக்கக்கூடிய இந்த பரப்புரையில் இன்னும் கடுமையாக இந்த பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம். அப்படி மேற்கொண்டு தோழர் தமிழரசனுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழரே. அடுத்தபடியாக சான்வினா தொழிற்சங்கத்தின் தலைவர் தோழர் அர்ஜுன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.